அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளிக்க ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. இரட்டை இலை வழக்கு தொடர்பான அந்த விசாரணையை சீக்கிரம் விசாரிக்கிறதுக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கணும்னு சொல்லி தான் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை கொடுத்துருக்கிறாரு. இப்போ எதுக்காக இரட்டை இலை சின்னத்தில் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு அவசரம் காட்டுறாரு அப்படின்னா, ஏற்கனவே இரண்டு பிளவா இருக்குது. ஓபிஎஸ் இபிஎஸ்ங்கிறது அதிமுக இரண்டு பிளவா இருக்குது. இப்ப இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அணியிலே இன்னொரு பிளவு உருவாயிருச்சு. அது செங்கோட்டையன் அவர்கள் சைடு ஒண்ணு உருவாயிருச்சு. இப்போ செங்கோட்டையனும் வெளியில போயிட்டாரு அப்படின்னா இரட்டை இலை சின்னம் கிடைக்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுரும். அப்ப இந்த சிக்கலை தவிர்க்கணும் அப்படின்னா சீக்கிரம் இரட்டை இலை வழக்கு தொடர்பான விசாரணை நடத்தணும். அப்ப தேர்தல் ஆணையம் இதுக்கான விசாரணை இன்னும் தொடங்காம இருக்கிறாங்க. விசாரணை நடத்த சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கணும்னு சொல்லிதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு மனுவை போட்டிருக்காரு. ஏன்னா இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் தான் அவருடைய கட்சி தலைமை இருக்க முடியும். கட்சி தலைமைன்னு யாரும் நம்புவாங்க. ஆனா இரட்டை இலை சின்னம் அவர் கையில் இல்லைன்னு வச்சுங்களேன், அவர் எடப்பாடி பழனிசாமி யாருன்னே தெரியாம போயிருக்கு. அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாயிடக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தல் வர இருக்குது. அந்த தேர்தலில் கட்சி பணிகள் பூத் கமிட்டிகள் ஃபுல்லாக அவங்க வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதுக்கு எங்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைச்சாதான் நல்லா இருக்கும். அதுக்காக அந்த இரட்டை இலை வழக்கு தொடர்பான விசாரணை சீக்கிரம் நடத்த ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு போட்டிருக்காரு. இதை திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தியினுடைய வழக்கு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அளவுல குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்துல நாடி இருந்தாங்க. அவர் அந்த மனுவில குறிப்பிட்டிருந்ததான் நான் பல தடவை இதை நான் சொல்லியிருக்கேன். அது அதிமுக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படலாம். அதிமுகவில் இருபெரும் பிரிவுகளை இருக்குது. அதிமுகவுக்கு மூல வழக்கு முடிவு பெறாத பட்சத்துல அதிமுக மூல வழக்கு இன்னும் தீர்ப்பு வரல. அது நிலுவையில் இருக்குது. அப்படி நிலுவையில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இரட்டை இலை சின்னத்தை கொடுக்கக்கூடாது, அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுக்கக்கூடாது, தடை விதிக்கணும்னு சொல்லிதான் அவர் தேர்தல் ஆணையத்துல ஒரு மனுவை கொடுத்திருந்தார். ஆனா நம்ம தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே கண்டுக்கிறல. நம்ம சூரியமூர்த்தி என்ன பண்ணாரு, இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் போயிட்டாரு. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவு பிறப்பிட்டாங்க. ஒரு 4 வார காலங்களில் நீங்க விசாரணை நடத்தி ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்ட்டு. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்கன்னா, சம்மந்தப்பட்டவங்க யார் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சம்மன் அனுப்பி 2024 டிசம்பர் 23, 24 தேதிகளில் ஒரு விசாரணை நடத்தி முடிச்சிட்டாங்க. அதுல ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே ஒரு பதிமூணு தாக்கல் பண்ணியிருந்தாங்க தேர்தல் ஆணையத்துல. அதுல 2026 டிசம்பர் வரைக்கும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருங்கிற ஒரு பதவிக்காலம் இருக்குது. நான் தான் ஒருங்கிணைப்பாளர். எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்த அந்த அதிகாரங்களை நீங்க திரும்ப பெறணும். எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, கட்சி கொடி சின்னத்தை எதுவுமே பயன்படுத்தக்கூடாது, நான் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி அந்த 13 கொடுத்துருந்தாங்க. இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு, சென்னை உயர்நீதிமன்றம் போயிட்டார். தேர்தல் ஆணையம் அதிமுக பொதுச்செயலாளர் வழக்க விசாரிக்க கூடாது, அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் நீங்க தலையிட்டு விசாரணை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு இடைக்கால தடையை விதிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து அது மேல்முறையீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மேல்முறையீடு செஞ்ச உடனே அதே நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக உட்கட்சி விவகாரங்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி நீங்க விசாரணை நடத்தலாம்ங்கிற ஒரு உத்தரவையும் கொடுக்குறாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றமானது திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்குல ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதிமுக உட்கட்சி விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த தீர்ப்பு அடிப்படையா வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர் வழக்கை தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி போட்டிருந்தாரு, தடையும் கொடுத்தாங்க. சூரியமூர்த்தி அவர்கள் தொடர்ந்த வழக்குல எடப்பாடி பழனிசாமி வசமா மாட்டிக்கிட்டாரு. சமீபத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனுவை போட்டிருந்தாரு. அதுல என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னா, இரட்டை இலை வழக்கையும் அந்த அதிமுக பொதுச்செயலாளர் வழக்கையும் ஒரு சேர விசாரிக்கணும் அப்படிங்கிறோட ஒரு மனுவை போட்டிருந்தாரு. அதுவும் நிலுவையில தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஒரு அவசரம் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டுமே இதுவரையும் எந்த விதமான விசாரணையும் நடத்தாம இருக்கிறாங்க. எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு வருது. இரட்டை இலை சின்னத்தை நம்ம கைக்குள்ள இருந்தாதான் நம்ம பொதுச் செயலாளர் யாரையும் மதிப்பாங்க. இல்லைன்னா இரட்டை இலை சின்னம் இல்லை அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் இப்போ அதை சீக்கிரம் விசாரிக்கணும், அதுக்கான ஒரு காலக்கெடுவை நீங்க நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனுவை போட்டிருக்காரு.
இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்ப பிஜேபியோட கொஞ்சம் நெருக்கம் காட்டுற மாதிரி தெரியுது. இந்த நெருக்கம் எதுக்காக காட்டுறாங்க அப்படின்னா, இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை இலை வழக்கு தொடர்பாக வந்து ஒரு விசாரணை நடத்துறாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களோட கருத்தை கேட்பாங்க. இது முக்கியமா வழக்கு தொடர்ந்த சூரியமூர்த்தி அவர்கிட்ட வந்து கருத்து கேட்பாங்க. இப்ப ரெண்டு பேர்ட்டையும் வந்து விசாரணை நடத்தும் போது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க, சட்ட விதிகள் பிரகாரம் அதிமுக வந்து செயல்படாதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதிமுகவில் எதுவும் பிளவுகள் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி பிளவுகள் வந்து ரெண்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து இரட்டை இலை சின்னத்தில் முடங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இப்ப பிஜேபி நாடுறதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது கைப்பற்றி நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டாங்க. இரட்டை இலை சின்னத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட ஒரு கூட்டணி வச்சுக்கிறேன், அப்படி இல்லாத பட்சத்துல கூட்டணியில இருந்து எடப்பாடி பழனிசாமி விலகிடுவார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் உருவாகுது. இப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து தமிழக உரை கூட எடப்பாடி பழனிசாமி வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்தாங்க. அதுக்கும் ஒரு அனுமதியும் கொடுத்துருக்காங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே கேட்டு அனுமதியும் வந்து வழங்கியாச்சு. இப்ப பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி நெருக்கம் காட்டுவதற்கு முக்கியமான காரணம் அந்த இரட்டை இலை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு தான். ஏற்கனவே வந்து பிஜேபியோட கூட்டணியில இருந்துதான் எல்லா இடைக்கால தீர்ப்புகளையும் அவர் வாங்கிட்டு இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி மேல வந்து யாருக்குமே ஒரு சரியான ஒரு நண்பகத்தன்மை வந்து இருக்காது. அவர் எப்படி வேணாலும் எது வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திடீர்னு பிஜேபி போய் மாறுறாங்க. தம்பிதுரை போய் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க. சிவி சண்முகம் வந்து உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாங்க. இவங்களுடைய சந்திப்புலாம் என்ன அப்படின்னா, நாங்க உங்களோட கூட்டணிக்கு வர்றோம், எங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை மட்டும் கொடுத்துருங்க, நாங்க இந்த மாதிரி மனு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட போறோம் அப்படிங்கிறத ஒரு தகவலா சொல்றதுக்கு தான் இங்க எல்லாருமே போயிருக்காங்க. ஆனா சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்குகளை எடப்பாடி பழனிசாமி வசமா வந்து மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட இரட்டை இலை சின்னம் கிடைக்கிறது இந்த வட்டம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒருங்கிணைந்த அதிமுகவா வந்தா இரட்டை இலை சின்னம் கிடைக்கும். ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாம நாங்க வந்து யாரையும் சேர்க்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல, அது ரொம்ப முரண்டு பிடிச்சிட்டே இருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பா இரட்டை இலை சின்னம் கிடைக்காது. இன்றைய அரசியல் சூழல் எப்படி இருக்கு அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணைந்த இரட்டை இலை, அதிமுக ஒருங்கிணையாம இருந்தது அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவங்க வந்து இரட்டை இலை சின்னத்துக்கு கிளைம் பண்ணுவாங்க, எடப்பாடி பழனிசாமி கிளைம் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் இரு பிளவா இருக்கும்போது தேர்தல் ஆணையம் என்ன பார்ப்பாங்க, அவங்க கையில தான் சின்னம் இருக்கு, அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, அதிமுகவே இரண்டா பிளந்து இருக்கு, அப்படி பிளக்கும் போது உங்கள்ட்ட வந்து நான் இரட்டை இலை சின்னத்தை கொடுக்க முடியாது, நான் முடக்கி வச்சுக்கிறேன், 2026 சட்டசபை தேர்தலை சந்திச்சு யாரும் மெஜாரிட்டியை நிரூபிச்சு வரீங்களோ அவங்களுக்கு நான் வந்து சின்னத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது என்ன அப்படின்னா, நம்மள்ட்ட இரட்டை இலை சின்னம் வேணும், எல்லாரும் நான் தான் அதிமுக நம்பணும், அதுக்காக பிஜேபியோட அனுசரணையா நடந்துக்கிறோம். எப்படியாவது பிஜேபியோட அனுசரணையா நடந்துக்கிட்டு சின்னத்தை மட்டும் வாங்கிட்டு பிஜேபி அனுப்பி விட்டுறலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு. நன்றி, வணக்கம்.